பல நூறு வருஷங்களுக்கு முன்னால ஒரு பயங்கரமான ஜின்னுங்கிற பேயானது பல அட்டூழியங்களை செய்யுது. அதை ஒரு மந்திரவாதி கஷ்டப்பட்டு ஒரு ரத்தின கல்லில் சிற வச்சிடுறாரு. இது நடந்து பல வருஷம் கழிச்சு இப்போ உள்ள நவீன காலத்தில் அந்த கல்லை ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணி ஒருத்தன் உடைச்சிடுறான். இதனால இத்தனை வருஷம் அடப்பட்டு கிடந்த பேயானது வெளியே வந்துடுது. அந்த கொடூரமான பேயால ஹீரோயினுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அந்த பேயை ஹீரோயின் எப்படி சமாளிச்சாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் டெமானிக். இது ராபர்ட் கட்ஸ்மன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு பழைய ஹாரர் மூவி. இது தமிழ் டப்டில் யூடியூப்லேயே இருக்குது. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான ஜின்னுங்கிற ஒரு பேயானது மனுஷங்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு வரங்கள் தர்றதா சொல்லி அவங்க ஆசைகளை நிறைவேற்றுது. அந்த பயங்கரமான பேயானது ஒரு மன்னரோட சேர்ந்து அவருடைய ஆசைகளை தூண்டி அதை நிறைவேற்றுது. இந்த மாதிரி மனுஷங்களோட ஆசையை தூண்டி அதை நிறைவேற்றுறதால அதோட சக்திகளை அதிகரிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பல அட்டூழியங்களையும் தீமைகளையும் செய்ய ஆரம்பிக்குது. இந்த உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்படுது. உடனே அந்த மன்னர் கூட உள்ள ஒரு மந்திரவாதி அந்த பேயை பற்றி சொல்லி அதை ஒரு ரத்தின கல்லில் அடைச்சி வச்சிடுறாரு. அந்த கல்லை பாதுகாப்பாக ஒரு சிலைக்குள்ளே வச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆகுது. இப்போ உள்ள ப்ரெசன்ட் டேல அமெரிக்காவை காட்டுறாங்க. இப்போ அந்த சிலையோட மர்மம் தெரியாமல் ஒருத்தர் அதை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அதை ஆட்களை வச்சு இறக்கிட்டு இருக்கும்போது கிரேன் ஆப்ரேட்டர் கவனக்குறைவாக அதை கீழே போட்டுடுறாரு. அது அங்கே உள்ள ஒருத்தர் மேலே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. கீழே விழுந்ததால் அந்த சிலை உடஞ்சி அதிலிருந்து ரத்தின கல் வெளியே வந்துடுது. அது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒரு அடகு கடைக்காரர்கிட்ட வித்துடுறான். அந்த கடைக்காரரோ இதை மியூசியமில் கொடுத்தா பழங்கால பொருளேன்னு நல்ல விலைக்கு போகும்னு வாங்கி அதை மியூசியமில் கொடுத்து இது இப்போ எவ்வளோ விலைக்கு போகும்னு கேட்காரு. அவங்களும் அதை பார்த்துட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டுறாங்க. அடுத்து படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் அலெக்சாண்ட்ரியா. இப்போ காமிச்ச ப்ரைவேட் மியூசியமில் தான் இவங்களும் இவங்க தங்கச்சியும் வேலை பார்க்காங்க. இது கூட சேர்த்து இவங்க ஒரு ஸ்கூலில் பேஸ்கெட் பால் கோச்சாக வேலை பார்க்குறாங்க. இவங்க கூட இருக்கிற இவர் பேர் தான் ஜோஸ். இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஜோஸ் ஹீரோயின் அலெக்சாண்ட்ரியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து அப்போ அதை கல்லை வாங்கின மியூசியமில் உள்ளவர் அதை டெஸ்ட் பண்ண சொல்லி ஹீரோயின்கிட்ட கொடுக்காரு. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அதில் உள்ள பேயானது என்னை எழுப்புகிறாயின்னு சொல்ல அலெக்சாண்ட்ரியா ரொம்பவே பயந்துடுறாங்க. உடனே இதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறதா சொல்லிவிட்டு அதை அவங்க ஃப்ரெண்டு ஜோஸ்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜோஸும் அந்த கல்லை லேபில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதை மெஷினை வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிகமாக ரேடியேஷன் வந்து அந்த ரத்தின கல்லை துண்டு துண்டாக உடச்சிருது. அந்த மெஷினும் அங்கேயே வெடித்து சிதறிடுது. இதனால இத்தனை வருஷமாக அந்த கல்லில் அடப்பட்டு கிடந்த அந்த கொடூரமான பேயானது வெளியே வந்துடுது. ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது. அதெல்லாம் நடக்கக்கூட முடியலை. அங்கே நடந்த விபத்தில் ஜோஸுக்கு பலத்த காயம். அவர் வலியால் துடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த பேயி அவன்கிட்ட போய் உன்னோட வலியை நான் சரி பண்ணவான்னு கேட்கு. அவனும் உதவ சொல்ல அது அவனுக்கு உதவாமல் அங்கேயே அவனை கொன்னுருது. யாராவது அந்த பேய்கிட்ட வரம் கேட்டால் அது அவங்கள ஏமாற்றி தன்னோட சக்திகளை பெருக்கிக்கிடும். இப்போ கூட ஜோஸ் ஹெல்ப் கேட்டதால் அவனை கொன்னுட்டு தன்னோட சக்திகளை பெருக்கிக்கிச்சு. முதல்ல நிற்கவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பேயானது மெதுவாக எழுந்திரிச்சு நிற்கிது. அது அங்கே தன்னை அடைச்சி வச்சிருந்த அங்கே சிதறி கிடக்கிற கற்களை எடுத்து வச்சுக்கிடுது. திரும்பவும் மனுஷங்களோட ஆசைகளை தூண்டி தன்னோட சக்திகளை பெருக்கிக்க கிளம்பி போகுது. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹீரோயின் ஜோஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஜோஸை பார்க்க ஓடி வராங்க. பார்த்தா அந்த லேபே ஆக்சிடென்ட்னால மோசமான நிலைமையில இருக்கு. டிடெக்டிவ் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்கே இறந்து கிடக்கிற ஜோஸை பார்த்து ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. ஆஃபீஸர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்ககிட்ட விசாரிக்காரு. அடுத்து இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு பிச்சைக்காரனை காட்டுறாங்க. அவனை ஒரு கடைக்காரன் ரொம்பவே மோசமாக திட்டி கடைக்கிட்ட இருந்து போக சொல்கிறான். அந்த பிச்சைக்காரனை ரொம்பவே கேவலப்படுத்தி அனுப்பிடுறான். அந்த பிச்சைக்காரனும் ரொம்ப கோபமாக அவனை திட்டிக்கிட்டே வர அங்கே அந்த தப்பிச்சு போன பேயானது வந்து நிற்கி அது அவன்கிட்ட அந்த திட்டின கடைக்காரன் எப்படி சாகணும்னு கேட்குது. ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருந்த அந்த பிச்சைக்காரனும் அவன் உடம்பெல்லாம் கட்டிக வந்து சாகணும்னு தெரியாமல் கேட்டுடுறான். உடனே அந்த பேயி அந்த கடைக்காரனோட உடம்பெல்லாம் கட்டிகளை வர வச்சு அவனை ரொம்ப கொடூரமாக கொன்னுருது. இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சமும் நினைக்காத அந்த பிச்சைக்காரன் அலறி அடித்து ஓடியே போயிடுறான். இதனால திரும்பவும் அந்த பேயோட சக்தி அதிகரிக்குது. அடுத்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அந்த பேய் வந்து பயமுறுத்துது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அந்த ரத்தின கல்லை அடகு கடைக்காரன்ட்ட வித்தவனை பார்த்து அந்த கல்லை பற்றி விசாரிக்காங்க. அவனும் அதை இங்கே நடந்த விபத்தில் உடைஞ்சு போன சிலையில இருந்து எடுத்ததா சொல்கிறான். அதை தவிர அவனுக்கு அந்த கல்லை பற்றி எதுவுமே தெரியலை. உடனே ஹீரோயின் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் சிலையை வாங்கினார்ல, அவர்கிட்ட போய் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரும் தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு.
அப்போ அந்த கொடூரமான பேயானது ஒரு லேபுக்குள்ளே போய் அங்கே உள்ள பிணத்தோட முகத்தை பிச்சு அதை எடுத்து தன்னோட முகத்தில் ஒட்டிக்கிடுது. அப்போ அங்கே வந்து பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுருது. இப்போ அது அந்த பிணத்தோட முகத்தை மாட்டிக்கிட்டு அந்த உருவத்திலேயே அலையுது. நடந்த இந்த விஷயம் ஹீரோயினுக்கு எப்படியோ தெரிய அவங்க அதிர்ச்சியில் அலறி துடிக்காங்க. உடனே அப்போ சிலையை வாங்கினவரும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாரு. அடுத்து ஹீரோயின் அந்த மர்ம கல்லை பற்றி தனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ப்ரொஃபஸரை பார்த்து விசாரிக்காங்க. அவங்களும் ஹீரோயின்கிட்ட 900 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாட்டை அழிக்க வந்த ஜின்னுங்கிற பேயை பற்றி ஒரு மந்திரவாதி எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜின்னுங்கிற பேய் ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் கோட் சூட் எடுத்து போட்டுக்கிடுது. அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு லேடியை பார்த்து பேசுது. அந்த லேடிக்கு நாம் எப்போவுமே அழகாக இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. இந்த பேயும் அவளோட ஆசையை தூண்டி விட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க அவளும் என்னோட அழகு நிரந்தரமாக இப்படியே இருக்கணும்னு கேட்டுடுறா. உடனே அந்த பேய் அவளை ஒரு ட்ரெஸ் கடையில் நிற்கிற பொம்மையாக மாற்றிடுது. இதனால திரும்பவும் அது சக்தி கூடுது. இப்போ அது ஹீரோயினை தான் தேடிட்டுருக்கு. அது அப்போ தான் நடந்த ஆக்சிடெண்ட்டை விசாரித்த டிடெக்டிவ் ஆஃபீஸரை பார்த்து ஹீரோயின் அலெக்சாண்ட்ரியாவோட அட்ரஸை கேட்கு. அவரும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே ஒரு மோசமான கொலைகாரனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபீஸரும் அவனை பார்த்துக்கிட்டே இவனெல்லாம் பிடிச்ச உடனே அங்கேயே கொண்டு இருக்கணும்னு கோபமாக சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த பேயும் அந்த கொலைகாரனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனை கன்னை எடுத்து ஆஃபீஸில் உள்ளவங்கள சுட வைக்குது. இதை பார்த்து அந்த ஆஃபீஸர் அவன்கிட்ட சண்டை போட்டு கண்ணால் அவனை சுட்டு சாகடிக்காரு. இவங்க சண்டை போடுற கேப்பில் அந்த பேய் டேபிளில் இருந்து ஹீரோயின் அலெக்சாண்ட்ரியா வேலை பார்க்குற மியூசியமோட விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போயிடுது. அது இப்போ நேராக அப்போதை காமிச்ச மியூசியமுக்கு வருது. செக்யூரிட்டி அதை உள்ளே விட மாட்டேங்கிறான். உடனே அது அவனை கொடூரமாக கொண்டுட்டு உள்ளே போகுது. அது அப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் அந்த ரத்தன கல்லை வாங்கினார்ல, அவரை போய் பார்த்து ஹீரோயின் அலெக்சாண்ட்ரியாவோட அட்ரஸை கேட்கு. அவனும் தரமாட்டேங்கிறான். உடனே அங்கே உள்ள ஒரு சிலையை விலை உயர்ந்த சிலையாக மாற்றி காட்டி அது அவனோட ஆசையை தூண்டுது. அவனும் எனக்கு $100 மில்லியன் பணம் கொடு, அப்போ தான் ஹீரோயினோட அட்ரஸை தருவேன்னு சொல்ல அந்த பேய் இவன் ஆசையை தூண்டி விட்டது மூலமாக ஹீரோயினோட அட்ரஸை அவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த ரத்தின கல்லை பற்றியும் அந்த ஜின்னுங்கிற பேயை பற்றியும் நிறைய டாக்குமெண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பேயானது ஹீரோயினை தேடி வந்துட்டுருக்கு. அது இப்போது ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே வந்துடுது. அங்கே ஹீரோயின் தன்னோட தங்கச்சியோட ஃபோனை வாங்கி அப்போ தான் அவங்க பேசின அந்த லேடி ப்ரொஃபஸருக்கு நான் உங்களை உடனே பார்க்கணும், என்னை சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பேயும் ஒரு கால் பண்ணணும்னு ஹீரோயினோட தங்கச்சிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கி அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு அடுத்து ஹீரோயின் அந்த லேடி ப்ரொஃபஸரை மீட் பண்ண வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுது. அப்போ திடீர்னு ஹீரோயின் அந்த பேயை பார்க்க அது சட்டுன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு போன உடனே அப்போ அதை காமிச்ச ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தவங்களை தேடி ஆஃபீஸ்க்கு வந்ததா சொல்கிறாரு. உடனே அந்த பேயானது அவரை சொல்ல விடாமல் கொடுமை பண்ணுது. அது இதுவரைக்கும் பார்த்த எல்லாரையும் துன்புறுத்தி அதை ஹீரோயினுக்கு கனவு மாதிரி காட்ட அவங்க பயத்தில் அலறி துடிக்காங்க. உடனே அது ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னால் மட்டும்தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட வேதனையை போக்க முடியும், வேற வழியே இல்லைன்னு சொல்லுது. ரொம்பவே பயந்து போன ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த லேடி ப்ரொஃபஸரை பார்க்க போகிறாங்க. அவங்கள நேரில் பார்த்து பேசுகிறாங்க. இந்த கல்லில் கெட்ட ஆவி இருக்குது, அது மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்காங்க. அப்போ தான் அவங்க கவனிக்காங்க நாம் இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்ததே அந்த பேயோட தான்னு. அந்த பேயானது அந்த லேடி ப்ரொஃபஸரை கொண்டுட்டு அவங்க உருவத்துக்கு மாறி இவ்வளவு நேரம் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கு. அது ஹீரோயின்ட்டையும் 3 வரங்கள் கேட்க சொல்லுது. ஹீரோனு இதான் சான்ஸுன்னு, நீ சாகணும் அதான் என் ஆசைன்னு சொல்ல அந்த பேய் ஒரு கன்னை எடுத்து தன்னோட தலையில் சுட்டு காட்டுது. ஆனாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. எனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது 3 வரங்கள் கேட்க சொல்லுது. ஹீரோயினும் முதல்ல அந்த பேயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை ஜெயிக்க முடியும்னு, அதுகிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியணும், உன் உலகத்தை எனக்கு காட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே அது அதோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த இடமே பார்க்க நரகம் மாதிரி இருக்குது, பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ரொம்பவே பயந்து போன ஹீரோயின் நான் திரும்பவும் வீட்டுக்கே போகணுன்னு சொல்ல அதுவும் அவங்கள திருப்பி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருச்சு. அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த பேய் ஃபோன் பண்ணி 2 வாரம் கொடுத்துட்டதா சொல்லுது. அவங்க பயத்தில் அதை திட்டிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. காரை கண்ணா பின்னான்னு பயத்தில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. காரை நிறுத்தின உடனே அது திருப்பியும் அவங்க கிட்ட வந்து நீ எங்கே போனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லுது. உடனே வேகமாக காரை எடுத்துட்டு அப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த சிலையை வாங்கினவர் ஹீரோயினை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணார்ல, இப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க.
அங்கே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த பேயும் வந்துடுது. உடனே வாசலில் நிற்கிற செக்யூரிட்டிகிட்ட அந்த பேயை காட்டி அவன் என்ன கொல்ல பார்க்குறான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு ஹீரோயின் பார்ட்டிக்குள்ளே போயிடுறாங்க. பேயும் உள்ள நுழைய ட்ரை பண்ண செக்யூரிட்டி அதை நிறுத்தி லிஸ்ட்டில் பேர் இருந்தால் தான் விடுவேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பேயும் வழக்கம் போல் செக்யூரிட்டியோட ஆசையை தூண்டுது. தினம் ஒரே இடத்துல கஷ்டப்படுறத விட ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படலையான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. உடனே அதை அவரையும் ஏதோ பண்ணிட்டு ஹீரோயின் அலெக்சாண்ட்ரியாவை கடத்தி அதோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடைசி 3வது வரத்தை கேட்குது. ஹீரோயின் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமா மிக்கி டாரலிங்கிற கிரேன் ஆப்ரேட்டர் அந்த சிலையை பற்றின புக்கை 2 நாளைக்கு முன்னாடியே வாசிச்சு முடிக்கணும்னு கேட்டுடுறாங்க. அதாவது என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த சிலையை இறக்கிட்டு இருக்கும்போது மிக்கி டாரலிங்கிற கிரேன் ஆப்ரேட்டர் அந்த சிலையை வாங்கினவர்கிட்ட அதை பற்றி வாசிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரம் தான் ஒரு கிரேன் ஆப்ரேட்டர் கவனக்குறைவாக அந்த சிலையை கீழே போட்டு பிறகு அந்த பேய் வெளியே வந்துச்சு. இப்போ ஹீரோயின் மிக்கி டாரலி 2 நாளைக்கு முன்னாடியே அதை வாசிச்சு முடிக்கணும்னு வரம் கேட்டதால அவரும் அதை வாசிக்கலை. அதனால அப்போ கிரேன் ஆப்ரேட்டர் சிலையை இறக்கும்போது இன்சார்ஜாக உள்ளவர் கவனித்து கவனமாக சிலையை இறக்க சொல்ல அவரும் சிலையை கவனமாக இறக்கிடுறாரு. இப்போ சிலை உடையாததால பேய் வெளியே வந்து நடந்த எல்லா பிரச்சனைகளுமே நடக்காமல் போயிடுது. அதாவது அந்த பேய் வெளியே வந்த நிகழ்வை ஹீரோயின் நடக்க விடாமலேயே பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின் சந்தோஷமாக ஜோஸை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொடூரமான பேய் அந்த சிலைக்குள்ளே உள்ள கல்லிலேயே அடப்பட்டு கிடக்க இதோட அந்த படமும் முடியுது.